சரி, கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து போவோமா? இது கொஞ்சம் உங்களுக்கே ஒரு பெனிஃபிட் ஆன மாதிரி இருக்கும். சரி, என்ன நம்ம பார்த்தோம் முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றி உளவியல் பார்க்கணுன்னா, அதாவது வெற்றியாளருக்கும் தோல்வியாளருக்கும் என்ன பெரிய வித்தியாசம் பார்த்தா, வெற்றியாளர்கள் எல்லாமே ஒரே வகையான மன அமைப்பு உடையவர்கள் இல்லையா? அப்போது வெற்றி அடையணும்னா என்ன பண்ணணும்னா, வெற்றியாளர்கள் என்ன மனநிலை இருக்கிறாங்களோ அந்த மன அமைப்பை வந்து நான் அதை டூப்ளிகேட் பண்ண உருவாக்கணுமா? சரி, ஓகே. அப்போ அதுக்கான அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெற்றி உளவியல் நான் தெரிஞ்சுக்கிறேன். ரைட், ஓகேங்களா? சரி, அப்போ அதில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோமா? எதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறோம்? ப்ராஃபிட்காக பண்ணுறோம். அந்த ப்ராஃபிட் எப்படி வருது? ப்ரொடக்டிவிட்டி, முழு உற்பத்தி திறன். அந்த உற்பத்தி திறன் எப்படி வருது? செயல்திறன். அந்த செயல்திறன் எப்படி வருது? வெற்றி உளவியல் ப்ளஸ் ஈர்ப்பின் விதி. ரைட்டா? சரி, அப்போ அந்த வெற்றி உளவியல் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வெற்றி உளவியலில் முதல்ல என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா, மனம் என்றால் என்ன, எங்கே இருக்கின்றது? ரைட்டா? அப்போது மனம்னா என்னது? மனம் ஒரு சிந்தனை சக்தி. அப்போது சிந்திக்கிறோமா? எல்லாரும் சிந்திக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்போ எல்லாருக்கும் சக்தி இருக்கா? கண்டிப்பாக இருக்கா? அப்போ எல்லாரும் ஏன் வந்து வெற்றி அடைய முடியல, ஏன் வந்து செயல்படுத்த முடியலன்னா, அந்த சக்தி இருக்குன்னு தனக்கே தெரியல. அப்போ ஏன் தெரியலன்னு பார்த்தா, தான் யாரும் தன்னால் உணர முடியல. ரைட்டா? அப்போ தன்னை யாருன்ற உணர்ந்து கொள்ளும்போது தான் ஒரு உடல் ப்ளஸ் மனமா? அந்த உடலும் மனமும் இணைந்து ஆள் மனமா? ரைட்டா? அப்போ அந்த உடலும் மனமும் எப்போ ஆள் மனதில் இணைஞ்சிருக்கு? தியானம் பண்ண தான் இணைஞ்சிருக்கு இல்லையா? சரி, இப்போ நீங்கள் தியானம் பண்ணும்போது என்ன உணர்ந்தீங்க? நிறைய எண்ணங்கள் வந்துட்டு இருந்ததா? பழசு புதுசு அது இது நிறைய எண்ணங்கள் வந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்காச்சு அந்த தியானம் கண்டினியூஸாக பண்ணும்போது என்னாச்சு? ஒரு தெளிவு வந்து அந்த எண்ணங்கள் வந்து கீழே வடிகட்டி நிற்கிதா? இதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் தெரியுதா? அப்போ என்னாச்சு? முதல்ல தன்னை யாருன்ற உணர்வு தான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கேமரா பின்னாடி வந்துடும். ரைட், காஃபி குடிங்க. ஸோ என்ன இதுகளை இப்போ கொஞ்சம் ஆடியோ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ தயவுசெய்து ஏதாவது டவுட் இருந்தால் கீழே டைப் பண்ணலாம். மேக்ஸிமம் நான் ஆன்சர் பண்ண பார்க்குறேன். ஸோ நிறைய பேர் வந்திருக்கீங்க. ரைட், ஓகே. அப்போது தன்னை எறிதல் தான் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் தெரியாமல் நான் வந்து ஈர்ப்பின் வீதி நான் ஒர்க் பண்ணுறேன்னா என்ன ஆகுனா, பை டிஃபால்ட்டாகவே வந்து எல்லாமே இந்த பிரபஞ்ச சக்தியின் செயல்பட தான் நடத்துது. அதாவது என்ன மாதிரி எண்ணங்கள் நம்ம மனசில் ஓடிட்டுருக்கோ அது உணர்வாக வெளிப்படுத்தும் போது நம்ம ஈர்த்துக்கிட்டே இருக்கோம். நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், உயர்வாக இருக்கலாம், தாழ்வாக இருக்கலாம், கஞ்சத்தனமாக இருக்கலாம் இல்லையா? அப்போது என்ன அறியாமல் நான் என்ன மாதிரி உணர்வு வெளிப்படுத்துகிறேன்? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்தும். சரி, ஓகே. இன்றைக்கி ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாமா? உங்கள்கிட்ட காசு இருக்கா? இருக்கு, எடுங்க. ரூபாய் எல்லாம் எடுங்க. இதை தான் நான் நிறைய வாட்டி சொல்லிகிட்டு இருக்கேன். எவ்வளோ காசு இருக்குது? ஆனால் 2000 ரூபாய் எடுங்க, 10 ரூபாய் எடுங்க. நிறைய காசு வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் எனக்கு கடன் கொடுக்கணும். ரைட்டா? அப்போது நீங்கள் 2000 ரூபாய் வச்சுக்கோங்க, நான் 10 ரூபா வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா வந்து நீ 10 ரூபா தான் நான் மாத சம்பளத்துக்கு போனோம், இதுதான் பெரிய அமௌண்ட்டு, இப்படி தான் நீ வந்து சம்பாதிக்கணும். நீ மாதம் சம்பாதிச்சுட்டு இல்லை 8 ரூபா நீ செலவு பண்ணிவிட்டு 2 ரூபா நீ சேமித்து வைக்கணும். இல்லை நீ 10 ரூபா வந்து, ஏன்னா அந்த காலத்தில் எனக்கு 2 ரூபா தான் பெரிய விஷயம், உனக்கு வந்து 10 ரூபா கிடைக்குது. ரைட்டா? இதை தான் வந்து ஸ்கூல்லேருந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கல யாரும். ஏன்னா ஸ்கூலில் எல்லாம் முட்டாவாதியாதங்க தான் இருந்தாங்க. ஏதோ எக்ஸாம் பாஸ் பண்ணால் 35 மார்க் வாங்கினா அவ்வளோதான் சொல்லிக் கொடுத்தாங்க. காலேஜ் அதை விட அதை விட ஒன்றும் கிடையாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ன்னு வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா போட்டி பொறாமல் எப்படியாவது உங்கள் காசை பிடுங்கிறது தான் பார்க்குறாங்க. அப்போ என்னாச்சு, இங்கே வந்து எல்லாமே இந்த பணங்கிறது என்னது? இது ஒரு பேப்பர். இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா 10ன்னு போட்டிருக்கா? 10. அப்போ இதுவும் ஒரு பேப்பரா? அப்போ இதில் 2000 போட்டிருக்கா? அப்போ நான் 2000 சொல்லிட்டு நான் உன்னை சின்ன வயசுலாம் சொல்லி போயிடுறேன். அப்போ இந்த பேப்பரில் ஏதாவது வேல்யூ இருக்கா? இல்லை. அப்போ இது எப்படி 2000 சொல்கிறீங்க, இது எப்படி 10ன்னு சொல்கிறீங்க? அதுக்கு போட்டிருக்கிற அந்த மதிப்பு, அந்த மதிப்பு யார் கொடுத்தது? கவர்மெண்ட் கொடுத்தது. இந்த மதிப்பு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு வர்ச்சுவல் மதிப்பா? ஆமாம். அப்போது இந்த பேப்பர் நான் மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ என்ன பண்ணுது, என் மனசில் வந்து இதுதான் நான் கண்டிஷன் பண்ணியிருக்கேன், 10 ரூபானால. அப்போது வெற்றி உளவியல் என்னது? என்ன மாதிரியான உணர்வுகள் கொடுக்குறோமோ அது மாதிரி தான் நான் வெளியில் வரேன். இல்லை, அப்போ என்ன சொல்லுது, நான் 10 ரூபா வந்து கொடுத்து பழகிட்டேன். இப்போ சடனாக வந்து 2000 ரூபா எனக்கு கொடுக்குன்னு சொல்லும்போது என்ன அது? இப்போ நம்ம காஃபி கடையெல்லாம் உட்காந்துருக்கோம், காஃபி டீ கடை என்ன இருக்கும்? 10 ரூபா காஃபியா? இப்போ நான் 2000 ரூபா காஃபி ஸ்டார் ஹோட்டலில் குடிக்கணும், நான் உங்களுக்கு கூப்பிட்றேன், என்ன சொல்லுவீங்க? யோசிப்பேன், எதுக்கு அவ்வளோ பணம்? அப்போ என்ன ஆச்சு? ஏன்னா உங்கள் அந்த மன தடையாது. ஏன்னா நீங்கள் 2000 ரூபா காஃபி குடிச்சு பழக்கமே இல்லை, பார்த்ததே இல்லை. அப்போ என்ன ஆச்சு, ஏதோ ஒரு தடை, நம்மளால் முடியாது நீங்களே இன்டெரக்டாக சொல்கிறீங்களா? அப்போ ஏன் தெரியல இது? அதை பற்றி உணரல. ஏன் உணரல? என்னன்னு யாரும் சொல்லி கொடுக்க. இது தான் பார்த்தீங்கன்னா மனத்தடைன்னு சொல்கிறது. இது ஒரு ஃபினான்ஷியல் இல்லை. அப்போது இந்த 2000 ரூபாய் பெரிய அமௌண்ட்டே தோணுதா? ஆமாம், பெரிய அமௌண்ட் தான். சரி, 2 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா 2000 ரூபாய் பெரிய அமௌண்ட்டா? சின்ன அமௌண்ட். அப்போது அது 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? நான் முதல்ல என்னுடைய மதிப்பை கூட்டணும். அந்த மதிப்பை கூட்டுறதுக்கு முன்னாடி என்ன மதிப்புன்னு கண்டுபிடிச்சிங்களா? என்ன மதிப்பு?
இனி நான் முதல்ல உட்காந்து இதுதான் விட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரகசியமாக நிறைய பேர் வச்சுருந்தாங்க இல்லையா. இப்போ ஏன் இது குறிப்பாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய மீட்டிங் கான்ஃபரன்ஸ் எல்லாம் போகும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். தவிர பணம் சம்பாதிக்கான கரெக்டான வழி சொல்லலாம். எல்லாரும் ரகசியமாக வச்சுருந்தாங்க. இந்த குறிப்பாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணும்போது ஹர்பா லைஃப்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பண்ணேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகள், அதே சமயத்தில் நிறைய கம்பெனி பண்ணும்போது பணம் வந்தது, பணம் விட்டு போயிடுச்சு. ஏன் எனக்கு விட்டு போயிடுச்சு? நீங்கள் உங்களுடைய அதாவது ஆழ்மனதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி திங்கிங் வந்து லேக்ஸ் கணக்கில் கையில் பணம் வந்தால் கூட ஆழ்மனதில் என்ன சொல்லுது, 10 ரூபா தான் நான் சம்பாதிச்சிருக்கேன், 2000 ரூபாய் எனக்கு அக்செப்ட் பண்ண தெரியல. ஏன்னா எனக்கு என்ன சொல்லுங்க, பணம் அதிகமாக சம்பாதிக்க முடியாது, பணக்காரன் மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். பணம் அதிகமாக நாமெல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நீங்கன்னா இப்படி தாங்க. ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நாங்கள் போகும்போது என்னாச்சு, அன்றைக்கி வந்து ஃபாரினர்ஸ் வந்தாங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புளாக வந்தாங்க. அவங்க எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, உனக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணுமா? இல்லை, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்னது? பணத்தை பற்றி யோசிக்கவே தேவை. ஒரு நம்ம அதிகபட்ச தேவை என்ன, அதை சேமிச்சு வச்சுட்டா. அப்போது நீங்கள் வந்து பணக்காரனாகிறதுக்கோ இல்லை வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வாங்கிறதுக்கோ முதல்ல முடிவு எடுத்துருக்கீங்களா? சரி, அதுக்கு ஏன் இந்த கோச்சிங் எடுக்குதுங்க? ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்குன்னா அந்த கறி வெட்டுறான் என்ன பண்ணுறான்? கறி வெட்டுறான், கத்தியை தீர்த்துறான். ஏன் கத்தியை தீட்டுறான் சொல்லுங்கள்? வேலை சீக்கிரமாக முடியணும் அப்படின்றது. அப்போ கத்தியை தீட்டலன்னா என்ன? கத்தியை தீட்டலாம் வெட்டிக்கிட்டே இருக்கணும். புதுட்டாக வெட்டிட்டு இருப்பான். அப்போது நான் வந்து இன்றைக்கி பிஸ்னஸ் நிறைய பண்ணான்னா என்ன பண்ணான்? முதல்ல தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அப்சல்யூட்லி ரைட். அதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். ரைட்டா? இதுக்கு தான் இந்த கோச்சிங், புரியுதுங்களா? நிறைய பேர் ஏன் கோச்சிங், நான் ஏன் செல்ஃப் இன்வெஸ்ட் பண்ணோம், நிறைய பேர் நிறைய டவுட் வச்சுருக்கீங்க. அதுக்காக தான் இங்கே லைவாக நான் கொடுத்துட்ருக்கேன். ரைட்டுங்களா? சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏன் அந்த ஊபர் ஓலா பார்த்தீங்கன்னா ரொம்ப டக்குன்னு ஃபேமஸ் ஆகிடுச்சு? அது வந்து கஸ்டமர்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகுது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணிடுறாங்க. அது மட்டுமா இல்லை க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்களா? நீட்டாக வச்சுருக்காங்க. நான் வந்து நிறைய கார்பரேட் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். குறிப்பாக வந்து கார் டிரைவருக்கு நிறைய இப்போ ஒரு 1000 கார் டிரைவருக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கேன். என்ன ட்ரைனிங் எடுத்திருப்பேன் சொல்லுங்கள்? முதல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி சென்னை வந்து ஹாட்டாக இருக்கா, வேர்வை கொட்டும் போது கொஞ்சம் டியோட்ரண்ட் போடுவாங்க. குறிப்பாக சிகரெட் அடிச்சிட்டிங்கன்னா மின்ட்டு போடுங்க. இல்லை, கஸ்டமர் முன்னாடி அசிங்கமாக பேசக்கூடாது. நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஷூ போட்டுட்டு வரணும். இல்லை, முக்கியமாக பார்த்தீங்கன்னா காரை நீட்டாக க்ளீனாக தொடச்சி வைக்கணும். உள்ளாத மண்ணெல்லாம் இருந்தீங்கன்னா இது பண்ணணும். அதே சமயத்தில் வந்து உள்ள வர கார்பரேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இல்லை பின்னாடி பார்த்தீங்கன்னா எம்டி உட்காந்துட்டு இருப்பாரு. இவர் பார்த்தா லூஸ் மாதிரி எதாவது பேசிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அவரோட எரிச்சலாக இருக்கும். அதே மாதிரி பிராண்ட் இமேஜ் இல்லை, ஒரு பெரிய கம்பெனின்னு வரும்போது நம்ம டிசிப்ளினாக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இல்லையா? இதெல்லாம் நான் இதெல்லாம் என்ன பண்ணிட்டான், இது ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஓலா ஊபர் பார்த்தீங்கன்னா கார் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் அந்த கார் எங்கே போகுதுன்னு சொல்லி ஜிபிஆர்எஸில் நம்ம ட்ராக் பண்ணலாமா? அப்போ பேசஞ்சர் சேஃப்டி இருக்கா? இதனால தான் பார்த்தீங்கன்னா 90% அது பிஸ்னஸ் உடனே சக்ஸஸ் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? அப்போது என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் நான் எப்படி அந்த முடிவு எடுக்கிறேன். ரைட்டா? ஸோ 3 முடிவுகள் என் நிலைக்கு அடைவிக்கிறேன். என்னது, ஒவ்வொரு நாளையும் எதை நோக்கி போகிறேன், அதை நான் எப்படி பார்க்குறேன், நான் இப்போ என்ன செய்யணும், அதுக்கப்புறம் 4 வெற்றி அடைக்கான சூஸ்திரங்க இல்லை அதுவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி கிளாஸ் என்ன பார்த்தோம், அந்த உணர்வுகள் இல்லை, எது பண்ணாலும் எதுவும் கிடைக்குது, அல்டிமேட்டாக எனக்கு வந்து உணர்வு கிடைக்குதா? அப்போ பல வகையான உணர்வுகள் இருக்கா, நல்லது கெட்டது, ஹாப்பி, டிப்ரெஷன், செக்ஷுவல் ப்ளஷர் இல்லை. அப்போ எந்த மாதிரி உணர்வு இருந்தால் எனக்கு வந்து நல்ல வேலை செய்ய முடியும்? ஹாப்பியான உணர்வு. அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது, நீங்கள் எந்த உணர்வு கொடுக்குறீங்களோ அதான் திரும்ப கொடுக்கும். அப்படின்னா என்னது எனக்கும் புரியல, சொல்லுங்கள். மகிழ்ச்சியான உணர்வு கொடுத்தோம்னா மகிழ்ச்சி அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து. சரி, இந்த பணத்தை நான் இப்போ இது 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 என்ன உணவு கொடுக்குது? இது வந்து சந்தோஷம். அப்போ இது என்ன உணவு கொடுக்குது? இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. அப்போ ஏன்னா இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேலே எனக்கு சொல்லி கொடுக்கல. பணத்தை பற்றி ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்கல, காலேஜ்லையும் சொல்லிக் கொடுக்கல. இது என்ன ஆகுதுன்னா, நான் வந்து கோயம்புத்தூர் ஸ்ரீநேர் வித்யாலயா தான் படித்தேன். அது வந்து ஒரு நார்த் இந்தியா ஸ்கூலு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா பசங்க தான். நான் வந்து சயின்ஸ் எடுத்தால் அவங்க எல்லாம் ஆர்ட்ஸ் தான் எடுப்பாங்க. அவங்க பேருக்கு தான் ஸ்கூலுக்கு வருவாங்க. 9:30 மணிக்கு வந்து 10 மணிக்கெல்லாம் எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனால் நாங்கள் சயின்ஸ் பேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் படிச்சுட்டே இருப்போம். வேறு ஏன்னா எக்ஸாமு, மெடிக்கல், இன்ஜினியரிங் இது தான் சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர அதுக்கு மேலே. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரும்போதே பான் பராக்கு எல்லாம் பேக்கெட்டாக ஸ்ட்ரிப்பாக பேட்டேன். அவங்க டீச்சருக்கே லோன் கொடுப்பாங்க. ஆனால் வரும்போது அப்போவே காரில் வருவாங்க. ரைட்டா? அப்போ எனக்கு நிறைய டவுட் வரும், எப்படி இவங்களுக்கு மட்டும் காசு வந்துட்டுருக்கு, ஏன் என்னால் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு ஐடியாவே இல்லை. அப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க ஆழ்மனதில் வந்து உங்கள் தாத்தா கடையில் உட்காந்துருப்பாரு, அவங்க அப்பா உட்காந்துருப்பாரு. ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணி ஆனால் அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அவங்க ஸ்கூல் படிக்கும்போது என்னாச்சு, இந்த ஈர்ப்பின் விதி வந்து டிஃபால்ட்டாகவே அவங்க வந்து வரவு செலவு கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, மைண்ட் எப்படி கண்டிஷன் ஆகிருக்கு, அவங்களுக்கு பணம்ன்றது சாதாரணமாக அப்படின்றது. அப்சல்யூட்லி எஸ் இல்லையா? அதனால என்ன இருக்கும், அவங்க வந்து நினைக்கல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யார் மார்வாடி கடை வச்சுருக்காங்க, அவங்க கடை யார் வச்சுருக்காங்க, மார்வாடி கடையில். ரைட்டா? அப்போ என்னாச்சு, நம்மளுடைய ஆழ் மனதில் என்ன மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு, அதுதான் என்னை வந்து ரொம்ப வந்து கேள்வி கேட்க தோணுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கையெழுத்து கூட போட தெரியாது.
ஆனால் எல்லா படிக்கட்டுலையும் பார்த்தா துப்பிட்டு இருப்போம், பான் பராக்கள்லாம் துப்பிட்டு இருப்போம். அதே சமயத்தில் பார்த்தா கை நிறைய எப்போ பார்த்தாலும் காசு இருக்கும். இல்லை நம்ம சென்னை சவுக்காத்துக்கு பேரில் போனீங்கன்னா எல்லாம் சேடு பசங்க தான் முக்கால்வாசி. அப்போ அவங்களுக்கு மட்டும் எப்படி காசு வர்றது பார்த்தீங்கன்னா அந்த ஈர்ப்பின் விதி டிஃபால்ட்டாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? சரி, அப்போ என்ன அது எந்த மாதிரி உணர்வுகளுக்கு இருக்குது? அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார், என்ன, எப்படி இருக்கீங்க, எந்த பாகுபாடும் கிடையாது. அப்படின்னா என்னது? எதை பற்றியுமே கண்டுக்காது. நம்ம என்ன உணர்வுகள் கொடுக்குறோமோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லை அப்போ அந்த முத்து படத்தில் ஒரு சீன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த நாடகம் ஒத்திகை பார்த்துட்டு இருப்பாங்க மீனாவும். அப்போ இவர் ரஜினிகாந்தும் சரத்பாபும் வேடிக்கை பார்க்க வருவாங்க. அப்போ வரும்போது இந்த ரவுடிங்கெல்லாம் வந்து சண்டை போடுவாங்க. அப்போ சண்டை போடும்போது ஒரு ரவுடி வந்து இவனை அடிப்பார், ரஜினிகாந்த் அடிப்பார். அவர் என்ன பண்ணுவாங்க, தள்ளி வந்து இந்த சிம்மாசனத்தில் ஊந்துருவார். அப்படி ஊந்துட்டு இப்படி எந்திரிக்கும் போது என்னது, சல்யூட் அடிப்பான். எதுக்கு? அந்த சிம்மாசனம் பண்ணோம்னா என்னமோப்பா எனக்கு உணவை வந்து சொல்கிறேன் இல்லையா? அப்போது இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா உள்ளார ஆள் மனதில் நீங்கள் ஹீரோவாக இருக்கணும். ரைட்டா? அவர் சூப்பர் ஸ்டார்னு எதுக்கானாது? அவர் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னால ஆனால் உள்ளார பார்த்தாலும் சூப்பர் ஸ்டாராகவே இருக்காது அவர். ரைட்டா? அப்போ என்ன மாதிரி ஆள் மனதில் இருக்குது? அப்போ உங்கள் பேர் என்ன? தமிழரசன். அரசனோட சேவகனும் மாற்றிக்கலாமா? இல்லை அரசன் தான். நல்லா அரசன் தானே? அப்போ அரசன் எப்படி இருக்கும்? அரசன் மாதிரி இருக்கும். அரசன் மாதிரி இருக்குண்ணா. ரைட்டா? அப்போ நேயர்களுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்போ எந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது உங்களுக்கு? எந்த ஃபீலிங்கா? இந்த ஃபீலிங்கா? 2000 ஃபீலிங் தான் இருக்குது. 2000 ஃபீலிங் அதை மாற்றணும். ரைட்டுங்களா? அதை குறைந்த மதிப்பெண் எடுத்து பெரிய மதிப்பெண்ணை மாற்றுறதுக்கு என்ன வழி? அதுதாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது. ரைட்டா? சரி, ஓகே. அப்போது இந்த உணர்வுகள் எப்படி வந்து எழுதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானது. ரைட்டா? எப்படி அதை அடுத்த பேஜில் எழுதிக்கோங்க. எப்படி அந்த உணர்வுகள் வருது? ஹவு டு ஐ கெட் த ஃபீலிங்? எப்படி அந்த உணர்வை கிரியேட் பண்ணலாம்? ஸோ மணி பார்த்தீங்கன்னா 9:00 எப்படி அந்த உணர்வு கிரியேட் பண்ணலாம்? இன்னைக்கு மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்கீங்க, பிடிச்சிருக்கு எனக்கு. நல்லா ஃபிகரெல்லாம் வரும் இல்லையா? முன்னாடியெல்லாம் ஃபிகர் வராது. இப்படி போனீங்கன்னா லவ் பண்ண தோணும். நீங்கள் படியாக வந்தீங்கன்னா எப்படி அந்த உணர்வுகள் வருது எழுதிக்கோங்க. இதுதான் சீக்ரெட் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லையா? எனக்கு ஏற்ற மாதிரி உணர்வை கிரியேட் பண்ணலாம். எழுதிக்கோங்க. we can create any kind of feeling the way we want. எனக்கு ஏற்ற மாதிரி உணர்வை நான் உருவாக்கலாம் இல்லை? ஆனால் எல்லாருக்கும் ஏதோ ஒரு உளவியல் தேவை இருக்குது இல்லை? எல்லாமே என்னது, ஒரு தேவையின் காரணமாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வீடு வாங்கினதாக இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஏதோ ஒரு தேவைக்காக பண்ணுறோம் இல்லையா? மனத்தேவைன்னு நம்ம போடலாமா ப்ராக்கெட்டில்? சைக்கிக் நீட். இது என்னென்னு இன்னும் யாருக்கும் கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா சில பேருக்கு ஒவ்வொன்றா தேவைப்படுது இல்லையா? சில பேருக்கு அன்பு தேவைப்படுது, சில பேருக்கு பாசம் தேவைப்படுது, சில பேருக்கு பணம் தேவைப்படுது, சில பேருக்கு நிம்மதி தேவைப்படுது. அப்போ ஏதோ ஒரு தேவைக்காக தான் சுற்றிட்டு இருக்கோம் இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா பொதுவானது இல்லை? உளவியல் தேவை. நீங்கள் வந்து இந்தியனாக இருக்கலாம், அமெரிக்கானாக இருக்கலாம், ஆஃப்ரிக்கானாக இருக்கலாம், ஜப்பானாக, படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், ரவுடியாக இருக்கலாம், நல்லவனாக இருக்கலாம், எந்த பாகுபாடுக்கலாம். ஆனால் இந்த தேவை எல்லாருக்கும் பொதுவானது. ரைட்டா? ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆகும், ஒரு தனிப்பட்ட மன அமைப்பு இருக்கும். அப்படி தான் என்னது? இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை பசங்க? வீட்டில் நாங்கள் 4 பேர். 4 பேர். ஓகே, 4 பேரோட உங்களுடைய மன அமைப்பும் மைண்ட் செட்டும் உங்களுடைய பிரதர் சிஸ்டர் அவங்களோட மைண்ட் செட்டும் ஒன்றா இருக்கா? இல்லை, வேறு மாதிரி. ஏன் வேறு மாதிரி இருக்குது? 2 பேருக்கும் ஒரே எல்லாருக்கும் ஒரே பாவமாக தானே? அப்போ எப்படி மாறுபட்டது? அவங்க எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க? அப்போது ஒவ்வொருத்தரோட மன அமைப்பும் தனிப்பட்டதாக இருக்குமா? தனிப்பட்டதா. அப்போது என்னோட பார்வைக்கு நான் ரைட்டா? உங்களோட பார்வைக்கு நீங்கள் ரைட்டா? ரைட். அப்போ நானா நீயா? இதுதான் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த அடிப்படை தெரியாமல் ஒரு டாபிக் கொடுத்து நானா நீயா சொல்லி கதை அடிச்சுட்டு இருந்தால் என்ன ஆகும்? 2 பேருமே. இப்போ நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, டிஸ்கஷன் நடக்குமா? மேனேஜர் மீட்டெல்லாம் நடக்குமா? அப்போ ஏன் வந்து நிறைய இடத்துல வந்து கருத்து வேறுபாடு வருது? நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ரைட்டுங்கிறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி ஆளுக்கால மாற்றி சொல்லும்போது நேர்பட பேச்சு வருதா? ஆமாம். அப்போது என்ன ஆகுது இந்த நாளில்? சொல்யூஷன் வராது. அப்போது நீங்கள் என்ன பார்வையிலேருந்து பார்க்குறீங்க அதை நான் கரெக்டாக கிரகிக்கலாமா? அப்போ நான் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக பதில் சொல்லலாமா? அப்போது அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லை? அது தெரியாமல் இருக்கும்போது என்ன ஆகும், நான் சொல்கிறதான் ரைட்டு, நீங்கள் சொல்கிறதான் ரைட்டு, இதே மாற்றி நான் போட்டி அடிக்கும் போது என்ன ஆகுது? பிரச்சனை இல்லை, சொல்யூஷனே கிடைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சேனலும் இப்போ எடுத்து பாருங்களேன், எல்லா இடத்துலையும் டிபேட் இருக்கா? நேர்பட பேச்சு இருக்கா? எல்லா ஒரு சேனலில் வந்து சொல்யூஷன் வந்திருக்கா? வருஷக்கணக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா, ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோமா? அப்போ என்ன அது ஏதாவது சொல்யூஷன் வந்திருக்கா? ஏன் வரலான்னு பார்த்தீங்கன்னா அது யாரும் கரெக்டாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு மன சைட்டில் காமனாக வரலாம். ரைட்? அப்போது என்ன ஆகும், இது என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தோட மதிப்பு மாறும். கொஞ்சம் இந்த பக்கம் எழுதிக்கோங்க. மன அமைப்பு
ஸோ நேயர்களே இங்கே லைவாக வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பின் விதி கோச்சிங் எடுத்துகிட்டு இருக்கேன். இது மிஸ்டர் தமிழரசன் சொல்லிட்டு என்னோட கிளைண்ட்டு. இன்றைக்கி 3வது செஷன் வந்துட்டு இருக்காரு. ஸோ அதோட இன்டெப்த் அந்த கோர் இது வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, எந்த மாதிரி மன அமைப்பில் இருக்கீங்க? கொஞ்சம் வால்யூம். என்ன மாதிரி மன அமைப்பில் இருந்தீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும்போது? கிளாஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு குறுகிய மனப்போனமையோட தான் இருந்தேன். எப்படி அப்படின்னா, நம்மளால எதையுமே பண்ண முடியாது, நம்ம படிச்சதுக்கு இவ்வளோ தான் பண்ணணும் சரி அப்படின்னு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இப்போ நான் உட்காந்து தியானம் பண்ணதுக்கப்புறம் எனக்குள்ள நிறைய சக்திகள் இருக்குது. அது எப்படி வெளியே கொண்டு வந்தால் சரி லெவலில் போகலாம். அப்போ எல்லா டேலண்ட் உங்ககிட்ட இருக்கா? கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு தான் போனோம்ல. ஆனால் இருக்கிற வாய்ப்பை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா? யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மணிரத்னம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, அவர் என்ன ஐஏஎம்ல படிச்சிருக்காருல்ல. சரி, அவர் ஓகே. இவர் இருக்காருல்ல, நம்ம அந்த இந்தியன் படம் ப்ரொடியூசர் யார்? டேரக்டர், ப்ரொடியூசர் இவர் இந்த ரவின்னு சொல்லிட்டு இப்போ ஆக்டர் இருக்கார்ல, அதோட அப்பா தானே அவர். இந்த 12B எடிட்டர் போடலாம். இது 12B ரெயின்போ காலனி ரவிராஜ். செவன்ஜி ரெயின்போ ரவிகிருஷ்ணா தான். ஆமாம், அவர் பார்த்தீங்கன்னா இவர் யாரவங்க விஜயசாந்தி அவங்க மேக்கப் மேனாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சிலில் இன்றைக்கி ப்ரொடியூசருக்கு வந்து போட்டிடுறாரு இல்லையா? அதே எடுக்கேன். இப்போ பாண்டியராஜன் தெரியுமா? ஆக்டர், காமெடி ஆக்டர். அவர் என்னவா இருந்தார்? காமெடி ஆக்டர்னு அப்புறம் நடிகராக இருந்தார். அவர் அதெல்லாம் கிடையாது, டீ சப்ளை பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு சினிமா ஆசைன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனால் வந்து எப்படி சினிமா உள்ளே நினைக்கிறது? அப்போ அந்த ஒவ்வொரு சுச்சுவேஷனும் எப்படி எடுத்தாங்க? டீ கொடுக்குற மாதிரி உள்ளே போயிட்டு அப்புறம் பாக்யராஜோட அசிஸ்டண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் அது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆக்டர் ஆனது இல்லையா? அப்போது எல்லா இடத்துலையும் வாய்ப்புகள் இருக்குது. நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்? அப்போது எந்த மாதிரி மனத்தடையில் இருந்துக்கீங்க நீங்கள்? அப்போ ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்? இப்போ முன்னாடி வந்த ஃபஸ்ட் கிளாஸுக்கும் இன்றைக்கி 3வது கிளாஸும் பயங்கர டிஃப்ரென்ஸாக இருக்கீங்க. ஏன் என்ன மாதிரி மைண்ட் செட் மாதிரி இருக்குது உங்களுக்கு? அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்னென்ன திறமைகள் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன திறமைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் என்னை எப்படி மேம்படுத்திக்கணும் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ என்ன சொல்லுது இந்த பிரபஞ்சம்? என்ன மாதிரியான உணர்வுகள் கொடுக்குறீங்களோ அது திரும்ப கொடுப்பங்குது. நான் நிறையா தெரிஞ்சுக்கணுன்றேன். எனக்கு நிறைய விஷயங்களை புதுசாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. சரி, நீங்கள் காரில் போயிருக்கீங்களா? என்னென்ன காரில் போயிருக்கீங்க? சாதா காரில் போயிருக்கீங்க? பெரிய காரில் போயிருக்கீங்களா? பெரிய காரில் போனாங்க. பெரிய கார் தான் என்னது? இப்போ மர்சிடிஸ் பென்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்து உட்காந்துருக்கீங்களா? இல்லை, காரில். அங்கே போய் உட்காந்து பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை? என்ன டிஃப்ரென்ஸு? அந்த சீக்ரெட் மூவியில் சொல்கிறாங்களா, அந்த காரில் உட்காந்து அந்த லெதர் ஸ்மெல்லு, அந்த ஸ்டேரிங்கை சுற்றி பாருங்கள், அந்த ஸ்மெல்லை பாருங்களா. அதே மாதிரி நேற்று கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இந்த நோட் இருக்குது, இந்த நோட்டை வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்களேன். எல்லாம் புதுசாக இருக்கா? ஆமாம். அப்போ என்ன இருக்கும்? அந்த ஸ்மெல் மூலமாக அந்த உணவை நான் வெளிப்படுத்துகிறேன். 2000 ரூபாய் எனக்கு பெரிய அமௌண்ட்டாக தோணுது. ஏன்? எனக்கு 2000 ரூபாய் நான் பார்த்ததே இல்லை, புதுசாக இருக்கா? அதை சின்ன சின்னதாக பார்த்து அதை நிறைய வேல்யூ க்ரியேட் பண்ணும்போது எனக்கு நல்லா கிடைக்குமா? அப்போது இதுதான் இன்றைக்கி முக்கியமாக போனாங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய தாழ்மையான மைண்ட் செட்டை மாற்றணும். எழுதிக்கோங்க, தாழ்மையான மைண்ட் செட், குறுகிய மைண்ட் செட், கஞ்சத்தனமான மைண்ட் செட், போட்டி பொறாமை, இதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு எனக்குள்ளார என்ன டேலண்ட் இருக்குது, எனக்குள்ளார என்ன ஸ்கில் இருக்குது, அது கண்டுபிடிக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் வந்து உள்ளுதெல்லாம் உயிர் மற்ற தள்ளினும் தள்ளாமல் நெல்லும் சொல்லியிருக்காரு இல்லை? இதுதான் நான் பண்ணேன் இல்லை. நான் டோர் டு டோர் மார்க்கெட்டிங் தான் சொன்னேன். நம்ம பெரிய அறிவாளியோ புத்திசாலியோ ஐஐடிலையோ ஐஏஎம்லாம் படிக்கல. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுவோம். நிறைய டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் கூட வந்து டி நகரில் வந்து நாங்கள் நிறைய கேம்பெயின் பண்ணிவிட்டு மீட்டிங்கெல்லாம் கூடுவோம். அப்படி கூப்பிடும்போது என்னாச்சு, நிறைய பேர் வந்து நிறைய நெகட்டிவாக தான் சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏன்னா அவங்க வந்து ஃபாரினர்ஸு வந்து மல்டி மில்லியனர். ஆனால் அவங்க வந்து கோட்டு போட்டு ரோட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க அது தொழில் அவங்களோட ஓன் பிஸ்னஸை பார்த்தாங்க. ஆனால் அந்த பேசிக் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு சிஇஓ லெவலில் என்ன கோச் பண்ண முடியுதா? அப்போது எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் சேல்ஸ் நடக்குதா? அது சேல்ஸ் பண்ணணும்னா ஒழுங்காக மார்க்கெட்டிங் பண்ணணுமா? அதுக்கு பிராண்டிங் பண்ணணுமா? அப்போது என்ன மாதிரி மனத்தடை எனக்குள்ளே இருக்குது? எனக்கு பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லை? என்னோடய தமிழ் நல்லா இருக்கா? எனக்கு தமிழே வராது. நான் தமிழ் பாஸ் ஆனதே இல்லை. என்னோடய பேச்சு நல்லா இருக்கா? எனக்கு பேச்சே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாக்கில் ஆப்பரேஷனாக இருக்குது. என்னாச்சுன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, போக்காவே நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு கோவம் தான் என்னாச்சு, நிறைய பயிற்சி எடுத்து இன்றைக்கி வந்து நாக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தமிழ் பேசுதா? தமிழ் பேசு. அப்போ என்னாச்சு, தமிழுக்கு அமுதன்ற பேர். இப்போ தாய்மொழி தமிழே கிடையாது, கொங்கினி. ஆனால் தமிழில் பயிற்சி எடுக்கிறேன்னா அப்போ என்ன, மனத்தடையை உடைக்கணும், மைண்ட் செட்டை மாற்றணும், ரைட்டா? அப்போது இதில் என்னது, இதுதான் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து 1970s பார்த்தீங்கன்னா கைசின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா டாக்டர் எட்வர்ட் டெமிங். எழுதிக்கோங்க, கைசன். தொடர்ந்து முன்னேற்றத்துக்கான வழிமுறை, கான்ஸ்டன்ட் அண்ட் நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா? அதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் இதில் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 5Sன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் டிபிஎம், டிக்யூஎம், கெம்பா,
இல்லை நிறைய அவங்க சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கைசன், அந்த கைசன் பார்த்தா அது பேஸ், அந்த பேஸ்லேருந்து தான் எல்லாமே உருவாச்சு. அப்போது இன்றைக்கி என்ன இந்தியா என்ன நிலைமை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே 1970 எப்படி ஜப்பானீஸ் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுமோ அதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாக்டர் மன்மோகன் சிங் வந்து எல்பிஜி பாலிசின்னு சொல்லிட்டு 1990 கொண்டு வந்தாது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டோட்டலாக வந்து மோடி வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரா, என்டையர் சிஸ்டம் சேஞ்ச் பண்ண. அப்போது நான் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், கஸ்டமர் சர்வீஸ் நல்லா கொடுக்கணும் இல்லை. அப்போது என்னோடய மைண்ட் செட் எப்படி நான் மாற்றுறது, இது தாங்க நிறைய பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே கஸ்டமர் கேர் அந்தளவுக்கு இல்லை. இன்ஸ்டண்ட்டாக கிராட்டிஃபிகேஷன் தான் இல்லை, அதே சமயத்தில் இன்ஸ்டண்ட்டாக கம்யூனிகேஷன் இல்லை. இதெல்லாம் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குல்ல. நல்லா இன்டர்பர்சனல் ஸ்கில் இல்லை ரைட்டா. மெயினாக பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இருக்கா அப்படின்னா என்னது, ஏன் இன்றைக்கி நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் கண்ணாடி முன்னாடி பார்த்தீங்களா, பார்த்துருக்கேன் முன்னாடி பார்த்தீங்களா, என்ன வித்தியாசம் நீங்கள் பார்த்தா இன்னும் எனக்கே பிடிச்சிருக்கு. ஏன் இது ஏன் பிடிச்சிருக்கு, மாற்றங்கள் இருக்குது. அதனால உங்களை பிக்கப் பண்ண அதை பார்த்தீங்கன்னா அதை லிஃப்ட் கொடுக்கல, நீங்கள் அழகாக இருந்தீங்க ரைட்டா. அப்போது இப்போ பொண்ணுங்களை பார்த்தானா பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்களா, பிக்கப் பண்ணுறது ரெண்டாவது விஷயம் இல்லை பிடிச்சிருக்கு அவ்வளோதான். அதுதான் சொன்னேன். அப்போ என்னது இதுதான் பார்த்தீங்கன்னா ஹேம்வே பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிரேசர் போட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எதுக்கு, ஃபஸ்ட்டு நீங்களே ஒரு முதலாளியாட்டம் ஃபீல் பண்ணுங்கள், இது வந்து உங்கள் தொழில் இல்லை, இது வந்து உங்கள் பிஸ்னஸ், நீங்கள் வந்து யாருக்காகவும் ஒர்க் பண்ணலாம், உங்களுக்காக தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஹர்பல் லைஃப்பில் பண்ணும்போது ஃபாரின் ட்ரைனர்ஸ் எல்லாம் எனக்கு இதுதான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நீ வந்து ப்ராடக்டை விட உன்னை நீயே சேஞ்ச் பண்ணிக்கோ இல்லை, உன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்ளுங்கள் ரைட்டா. சரி, அப்போ என்ன மாதிரி மைண்ட் செட் எனக்கு, அப்போது அந்த எழுதிக்கோங்க, என்னுடைய ஸ்டாண்டர்டை ரைஸ் பண்ணணும் ரைட். எதால் வந்திருக்கீங்க, பால் கேட்ஸ், பாலா ஹவாயு, விஜய் கலா ஹவாயு, சாகித்யா கீர்த்தி, கோபாலகிருஷ்ணன், சக்தி, சிவாஜி விஜய், சிவா விஜய், நந்தினி, சுபா கார்த்திக், எப்படி இருக்கீங்க, ராஜேஸ்வரி, லலிதா விஜய், ராமசாமி நாராயணன். ஓகே, இப்போ சிக்னல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி முன்னாடி வந்து பேசினது தெரியல, சிக்னல் கொஞ்சம் போதாக இருந்தது. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு என்னன்னா நம்மளுடைய நிலையை உயர்த்தி கொள்ளணும். இதை தான் இன்றைக்கி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு இல்லையா. இல்லையா, அப்போது என்னுடைய நிலையை உயர்த்தணும் ரைட். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ், நான் இதெல்லாம் மதிப்பு காட்டுறேன், என்ன மாதிரி மதிக்கிறேன், எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட மதிப்பு. சாரி சிக்னல் கொஞ்சம் போதாக இருக்குது. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட முதல்ல ஒரு மதிப்பு இருக்கா, அதே மாதிரி தனிப்பட்ட முதல்ல நம்பிக்கை இருக்கா. அப்போது என்னுடைய பார்வைக்கு என்னோடய மதிப்பு இருக்கா. நீங்கள் என்ன மொபைல் வச்சுருக்கீங்க, ரெட்மி நோட் 5. நீங்கள் ரெட்மி வச்சுருக்கேன், நான் ஓப்போ வச்சுருக்கேன். அப்போது நான் ஓப்போவே மதிக்கிறேன், நீங்கள் ரெட்மியை மதிக்கிறீங்களா. அப்போ ரெண்டு பேரும் எது பெட்ரு, எனக்கு இது பெட்ரு உங்களுக்கு. அப்போ என்ன இதை நான் கரெக்டாக புரியாமல் நான் தான் ரைட்டுன்னா நம்ம ரெண்டு பேருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி தான். அதே மாதிரி நம்பிக்கை அப்படி தான் என்னது ஒவ்வொருத்தர். இப்போ நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, நான் சொன்னட்டா வச்சுருக்கேன், நான் இந்த டைட்டான் வச்சுருக்கேன். அப்போது எல்லாமே டைம் ஒன்று தான், ஆனால் நான் இதை மதிக்கிறேன், இது நம்புகிறேன், நீங்கள் அதை மதிக்கிறேன் நம்புகிறேன். அப்போ என்ன இது ஆளுக்கு ஆள் வெரி ஆகுமா, அப்போது இதில் டிஃப்ரென்ஸ் வருமா ரைட். அதே மாதிரி சட்டத்திட்டங்கள் கோட்பாடுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ரூல்ஸ் இருக்கா. எனக்குன்னு ஒரு லைஃப்பில் நான் தனிப்பட்ட ஒரு ரூல் வச்சுருப்பேனா, உங்களுக்கு ஒரு ரூல் வச்சுருப்பீங்களா. அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு ரூல் இருக்குமா, பாலிசிஸ் இருக்குமா, ஒரு கண்ட்ரிக்கு ரூல் இருக்குமா, இதுவும் ஆளுக்கால் மேரி ஆகுமா. அப்போது இதில் எது பொதுவானது பார்த்திங்கன்னா இந்த உளவியல் தேவை, மிச்சது எல்லாம் பார்த்திங்கன்னா ஆளுக்கால் மாறுமா. அப்போது நான் வெளிப்புறத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி என்னோடய உணர்வு வந்து நான் எந்த மாதிரி ஆழ்நிலையில் நான் கண்டிஷனாக இருக்கேன், நான் அந்த பார்வையில் பார்க்கும்போது உங்களுடைய பார்வை தப்பாக தான் தோணும், புதுக்கி எண்ணமாக தோணுமா, கஞ்சத்தனமாக என்ன தோணுமா. அப்போ நான் என்ன சொல்லுவேன், இவன் பெரிய லாட லவுக்குதாஸ், இவன் வந்து போட்டி இருக்குது, இவனுக்கு வந்து ஒன்றுமே தெரியல, இல்லை இவன் வந்து போங்கு, இந்த மாதிரி நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளியில் விடுறோமா. விடும்போது என்ன அது நெகட்டிவ். அதை தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் திரும்பி திரும்பி பேசிகிட்டு இருக்கான் அன்கான்ஷியஸாகவே இல்லை. அதே சமயத்தில் நியூஸ் எப்படி இருக்குது இன்றைக்கி, எல்லா நியூஸும் பார்த்தீங்கன்னா வன்முறை, அடித்தடி, கொலை, ஏதாவது பணம் டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறாங்களா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறாங்களா. சரி, ஒரு விமானம் போகுது, விமானம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தா நியூஸ் வருதா. அதே விமானத்தில் பார்த்தீங்கன்னா அதே பையனிங்க நல்லா சேஃபாக போய் கீழே அதை போய் சொல்கிறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மள அறியாமலே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் நியூஸ் பேசிகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது, நெகட்டிவ் திரும்ப வைப்ரேஷன் வந்துட்டு. அதை தான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் திங்கிங் திரும்ப நம்மளை தெரியாமலே பேசும்போது நெகட்டிவ் மைண்ட் செட்டை போயிடுறோமா. அப்போ என்ன மாதிரி உணர்வுகள் வெளிப்படுறோம், அதான் நெகட்டிவ் மைண்ட்ஸ் உணர்வு. சரி, அப்போது இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது, என்ன நீங்கள் உணர்வுகள் கொடுக்குறீங்களோ அதை தான் திரும்ப புரியுதுங்களா. அப்போது என்ன இருக்குது, எல்லாமே நம்மளுடைய பார்க்குற பார்வையில் இருக்குது ரைட்டா. இதுதான் இந்த உணர்வுகள் வந்து எப்படி எதுன்னு கரெக்டாக தெரிஞ்சுட்டு அதை மாற்றணும். அதுக்கு பயிற்சி, தியான பயிற்சி ரொம்ப முக்கியமாக
ஆமாம். அப்போது இந்த 2 பயிற்சியில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? ஒரு 1 to 10 போட்டிங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? இன்னும் முடிக்கல, இன்னும் பாதி கூட முடிக்கல, இன்னும் 2 இருக்குது. அதனால் இன்றைக்கி 3வது செஷனு. ஆமாம். ஸோ இந்த 3வது செஷன் இன்னைக்கு செஷன் விட்ருங்க. இந்த 2 முன்னாடி எடுத்த 2 பயிற்சியில் ஒரு 1லேருந்து 10 போட்டிங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? வரும்போது 0வா இருந்தீங்க, இப்போ எப்படி வரீங்க? நான் இப்போ ஒரு 8 கொடுப்பேன். 8 ரொம்ப ஜாஸ்திங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 கொடுங்க போதும். இன்னும் நிறையா இருக்குல்ல, இன்னும் 7 செஷன் இருக்குல்ல, இன்றைக்கி 3வது செஷனில். அப்போது உங்களோட விழிப்புணர்வு ஜாஸ்தியாக இருக்கா, நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கா, நீங்கள் பார்க்குற பார்வை குறுகிய பார்வையாக இருக்கா, இல்லை பரந்த விரிந்த பார்வையாக இருக்கா? இல்லை, பரந்த விரிந்த பார்வையாக தான். அப்போ என்ன ஆகுது? என்னுடைய பார்வை விசாலம் போகும்போது இந்த முன்னேற்றம் இருக்குதுன்னு தான் நான். அப்போ பிரபஞ்சம் என்ன சொல்லுது? யுவர் விஷஸ் இஸ் மை கமாண்ட். அப்போது எந்த மனத்தடையை வளர்த்துருக்கீங்க? இதுதான் வச்சுருக்கீங்களா? இப்போ இந்த இதுக்கு வரீங்களா? ஆமாம். அப்போ இது பார்க்கும்போது என்ன ஆகுது? உணர்வுகள் பேச. உணர்வுகள் பேச. அப்போ என்னால் முடியுமா? இதை தாங்க இந்த கோச்சிங்கில் மாத்திரம். ரைட்டா? சரி. ஸோ என்ன நேயர்களே, இப்போ லைவாக 1 hour நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. சாரி, கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்னல் கொஞ்சம் போதாக இருக்கும், ஆடியோ கொஞ்சம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் ட்ரைனிங் நான் செக் பண்ணிட்டு பண்ணுறேன் இது. ஓகேங்களா? சரி, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நான் கீழே யாரெல்லாம் டைப் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். எஸ் மிஸ்டர் முத்துராஜ், எப்படி இருக்கீங்க? யாரும் நிறைய பேர் வந்திருக்கீங்க, பட் ஓகே. சரி, ஓகே. ஸோ இப்போ 1 hourல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க நேயர்களுக்கு? கடைசியாக நம்ம சொல்ல ஒரு 10 நிமிஷம். முக்கியமானது உணர்வுகள் தான். உணர்வுகள் தான். நம்ம எந்த மாதிரியான உணர்வுகளை கொடுக்குறோமோ அதுக்கு தான் அந்த பிரபஞ்சம் பதில் இருக்கு. சரி, நம்ம நல்ல மாதிரியா ஹாப்பினஸான உணர்வுகள் கொடுத்தோம், கண்டிப்பாக அடுத்தடுத்து ஹாப்பினஸான விஷயங்கள் நடக்கிற மாதிரி பிரபஞ்சம் நமக்கு திரும்ப கொடுக்கும். ஓகே. அது இல்லாமல் நம்ம வந்து குறுகிய மனப்பான்மையோடு இருந்தோம்னா குறுகிய மனப்பான்மை அடுத்தடுத்து நடக்கிற மாதிரியான சூழ்நிலையை பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். சரி, அப்போ ஒரு முக்கியமான கேள்வி, எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? திரும்ப நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க, புக்கு படிச்சிருக்கீங்க, ஏற்கனவே நிறைய ஈர்ப்பு நிதி பற்றி தெரிஞ்சிருக்கீங்க. எதுக்காக தனிப்பட்ட முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? ஏன்னா நிறைய பேர் ஏன் நான் இன்வெஸ்ட் பண்ணுவோம், எனக்கு வீடியோவில் நிறைய இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, நான் புக்கு படிச்சிருக்கேன், வீடியோ பார்த்துருக்கேன், நான் நிறைய பயிற்சியும் எடுத்திருக்கேன், ஆனால் ரிசல்ட் வர மாட்டேங்குது. இப்போ நான் வீடியோவை பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் புரியல அப்படின்னா என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு தடை ஏற்படுது, ஐயோ நமக்கு புரியல அப்படின்னா அப்போ அந்த விஷயங்கள் பற்றி தான் நான் உணர்வுகளை கொடுக்குறேன். சரி, வீடியோவில் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா? இதெல்லாம் இல்லை, தியானம் பண்ணணும்னு சொல்லலை, தியானத்தை பற்றி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. நீங்கள் எப்படிங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆவீங்க? பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக முடியும். நான் என்ன சொல்கிறேன், இந்த சாக்கெட் இருக்குது, ப்ளக் இருக்குது, அந்த ப்ளக் சாக்கெட்டில் போட தான் மிஷின் ஓடும். ஆமாம். அப்போ பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகாமல் எப்படி நீங்கள் வந்து ஈர்ப்பின் விதியை கற்றுக்க முடியாது. அப்போ ஈர்ப்பின் விதி வந்து பை டிஃபால்ட்டாகவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணோன்னா நான் அந்த ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணணுமா? புரியுதுங்களா? அப்போ அந்த ரேடியோ ஸ்டேஷன் இருக்கா, எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனை, அதை நான் கரெக்டாக அந்த ஃப்ரீக்வன்சி போட்டு அந்த சேனல் பாட்டு வருதா? அப்போது முதல்ல எனக்கு தேவையில்லாத எண்ணங்கள், குறுகிய எண்ணங்கள், கஞ்சத்தனமான எண்ணங்கள் இதெல்லாம் உடச்சி எடுக்கணுமா? இதைத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்புலங்கள் வந்து ஒரு வகையான ஒரு கணிப்பை கொடுக்குது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக அந்த 6th செஷனில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது அந்த உணர்வை பற்றின ஒரு மேலோட்டமாக ஒரு ஐடியா கிடைக்குதா? அப்போ ஏதோ ஒரு தேவைக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன தேவைன்னு எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மன அமைப்பில் உட்காந்துட்டு இருக்கேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிட்டு இருக்குதானா? சரி, அப்போது 20 வருஷம் நீங்கள் போட்டு தேக்கி வச்சுருந்த ஒரு மன அமைப்பை சாக்கிற மாதிரி வடிகட்டிட்டீங்க, அதை 2 நாள் உடச்சி எடுக்க முடியாது. அது தியானம், அதுக்கு தான் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 3 மாதம் தேவைப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய உளவியல் ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒருத்தரோட மன அமைப்பை மாற்றுறதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆகுது. இதுதான் ஒரு ஆராய்ச்சியோட ரிசல்ட். ரைட்டா? அப்போ இது வந்து மேஜிக் இல்லை, மேஜிக் கிடையாது இல்லை. ஆனால் மேஜிக்குன்னு புக்குன்னு விட்ருக்காங்களா, அதான் பிரச்சனை. மாயாஜாலம் புக்கு விட்ருக்காங்க, அதை படித்து நான் மாயாஜாலம் பண்ணேன்னா எப்படி நான் பிசி சர்க்கார் மாதிரி அப்படியே ஸ்க்ரீனை இறக்கிட்டு யானையை உடனே மறைக்க முடியுமா? முடியாது. ஸோ இதுதாங்க நிறைய பேர் வந்து நான் புதிய என்ன குயிக்காக லேர்ன் பண்ண முடியாதுங்க, அது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்தளவுக்கு பண்ண முடியும். ரைட். அதே சமயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ் இல்லை, ஒவ்வொரு மதிப்பு இருக்கா, அதை நான் கரெக்டாக தெரிஞ்சுக்கிறேன்னா என்ன மாதிரி நம்பிக்கையில் இருக்கேன்னா? எனக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு ஒரு மாதிரி. அந்த நம்பிக்கையை ஒத்து போனால் தான் நம்ம என்ன 2 பேரும் பண்ணலாமா? அட்ரா நாக்கு முக்கா. அதான் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் ஆஃப் சேம் ஃபெதர் ஃப்ளை டுகெதர். தமிழில் சொல்லணும்னா ஒரே கூட்டம் மட்டைங்கன்னு சொல்லுவாங்க இல்லை? ஏன் அதுலேருந்து வளர்ந்தது எல்லாமே அதே மாதிரி தான் யோசிப்பாங்க. ஏன் அதுக்கு மேலே யோசிக்கிறது இல்லை? ஏன்னா எக்ஸ்போஷர் இல்லை, அதுதான் ரகசியமாக விஷயத்தாங்க. அதை தான் நான் இன்றைக்கி வெளியில் கொண்டு வந்திருக்கேன். ரைட்டா? ஏன்னா நிறைய மீட்டிங் கான்ஃபரன்ஸ்லாம் போகும்போது சில பேர் மட்டும் நிறைய பணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிங்க அவங்க முடிவு எடுப்பாங்க, அதே சமயத்தில் பியூரோக்ராட்ஸு, ஆஃபீஷியல்ஸு, பிஸ்னஸ் பீப்புள், இந்த 4 பேருக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா பணம் போலதுட்டே இருந்தது. அதுதான் ரகசியம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட்டணியாக உட்காந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க, இந்த ரகசியம் புதைக்கப்பட்டது. எல்லாம் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் எரிச்சு விட்டு கீழே உள்ளே போட்டுருவாங்க. அப்போ நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன், இது வந்து ஏன் புதைக்கப்பட்டது, ஏன் சொல்லலை?
ஏன்னா அவங்க மட்டும் தான் வளரலாம், அவங்க மட்டும் தான் பெரிய ஆளாகணும், மற்றவங்களாம் ஆகக்கூடாது. அந்த கோவம் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வெளியில் கொண்டு வந்துட்டேன்னா, அப்போ எல்லாரும் எளிமையாக சொல்லிக் கொடுக்கலாமா? அப்போ வந்து இங்கிலீஷில் தான் நம்ம எல்லாம் இப்போ வெளிநாட்டுக்கெலாம் சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ ஏன் நான் தமிழ் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது? அது ஏன் தமிழில் எளிமையாக சொல்லிக் கொடுக்கலாமா? சொல்லிக் கொடுக்கும். அப்போ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈர்ப்பின் விதி பயிற்சினா டோட்டலாக லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்குதா? ஓகே. ஸோ அதே மாதிரி என்ன மாதிரி ரூல்ஸ் இல்லை, ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க இல்லை, தனக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலிசம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, எல்லாரும் அவங்கவுங்க காரில் தனித்து நிற்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூகுள் ஏறான்னு சொல்லலாம். அப்படின்னா எல்லாமே இன்றைக்கி கூகுளில் இருக்கா, விழிப்புணர்வு ஜாஸ்தியாக இருக்குது, அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது, அதிகமாக சம்பாதிக்க முடியுதா? சம்பாதிக்க முடியும். அப்போ என்னுடைய தேவைக்கு நான் பூர்த்திக்குள்ள ஃபஸ்ட்டு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். முன்னாடிமா நான் சார்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அதனால் என்னாச்சு, எல்லோரும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்களா. ஆனால் என்ன அது, நம்ம ஒரு கூட்டு குடும்பம், நம்ம கலாச்சாரம் இதே இதுன்னு சொல்லிட்டு என்னாச்சு, ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கணும். அந்த கட்டுப்பாடு என்னன்னா லைக் ரூல்ஸாக இருந்தால் தான் நிற்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் டைவர்ஸ் ப்ராப்ளமு, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமு, ஏன் எல்லா இடத்துலையும் கான்ஃப்ளிக்ட் ஆகுதுன்னா எல்லாமே ஆளுக்கு ஆள் மாறுது இல்லையா. அப்போது எது பொதுவானது பார்த்தீங்கன்னா உளவியல் தேவை தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறும். அதுக்கு தான் உட்காந்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ என்ன நேயர்களே, இப்போ இந்த 1 ஹவராக பார்த்தீங்கன்னா இந்த ஈர்ப்பின் விதி பயிற்சி கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க. சாரி, கொஞ்சம் முன்னாடி வந்து சிக்னல் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஆடியோ கரெக்டாக கேட்க முடியல. இப்போ கேட்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஃபைன். ஸோ கடைசியாக நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? 1 ஹவர் ஆக போகுது. இவர் மிஸ்டர் என்ன ஃபுல் நேமு? அரசனா? தமிழ் அரசன். ஓகேங்களா, எனக்கே மறந்து போகுது பாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து செயின்ட் கோபைனில் சூப்பர்வைசராக இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு நிறைய 8-10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனாலும் ஈர்ப்பின் விதி நிறைய தெரிஞ்சிருந்தாலும் அவர் எங்கிட்ட தனிப்பட்ட முதல்ல பயிற்சி எடுக்கிறதுக்காக 2 கிளாஸ் முடிச்சு இன்றைக்கி 3வது கிளாஸ் வந்திருக்காரு. நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நானே அவர் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா. என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரெஸ்ஸு மாறி இருக்குது, அவரோட திங்கிங் மாறி இருக்குது. முன்னாடி கொஞ்சம் காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருந்தார், இப்போ கொஞ்சம் சீரியஸாக ஹீரோவாட்டாக இருக்காரு. இது பார்த்தீங்கன்னா அடுத்த தனுஷ்னு சொல்லலாம். ஏன்னா தனுஷ் உள்ள மாதிரி தான் வந்தார், ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்காது. ரைட்டா? சரி, அப்போது நீங்கள் வந்து எப்படி திங்க் பண்ணணும் இனிமேல்? எல்லாத்தையும் உயர்வாக தான் திங்க் உயர்வாக திங்க் பண்ணணும்னா உங்களுடைய டாக்கிங், உங்களோட வே ஆஃப் இது எல்லாம் மாறும்போது என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி பீப்புளை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போது மனசில் என்ன பண்ணுறீங்க, நான் சூப்பர்வைசர் சொல்கிறதா உங்கள் பேரை எழுதுங்க. நல்லா தமிழ் அரசன், நல்லா பெருசாக கொட்டை எழுத்தில் எழுதுங்க. எப்படி போடலாம்? பக்கத்தில் MD மேனேஜிங் டைரக்டர் அப்படி போடுங்க. இப்போ உங்களோட நடை உடை பாவனைகள் எப்படி இருக்கும்? MD எப்படி இருப்பாரோ அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். ரைட்டாக? அதை வந்து நம்ம வந்து காமெடியாக நினைக்கிறோம், பட் அதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி இல்லை. அப்போ என்ன அந்த மாதிரி உணர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணும்போது என்னன்னா அந்த மாதிரி பீப்புளை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மீட்டிங் கான்ஃபரன்ஸ். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வின்னர்ஸ் பிஸ்னஸ் நெட்வொர்க்குன்னு சொல்லி WBNR ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா? ஸோ இந்த குரூப் மூலமாக என்ன பண்ணுறேன்னா நிறைய பேருக்கு இந்த ஈர்ப்பின் விதி பற்றி நிறைய சொல்லிக் கொடுக்குறேன். அதே சமயத்தில் நெட்வொர்க்கிங் இல்லை. இன்றைக்கி எப்படி எனக்கு தொடர்பு பண்ணீங்க? நெட்வொர்க்கிங். ஆமாம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக கான்டாக்ட் கிடைக்குதா? அப்போது நான் உங்களோட டேலண்ட்டை நிறைய பேருக்கு மார்க்கெட் பண்ணலாமா? அப்போது யாருக்காவது விண்ட்ஷீல்டு இல்லை கிளாஸ் பற்றி ஐடியா வேணும்னு உங்கள்கிட்ட கேட்கலாமா? அது கன்சல்டன்சி சார்ஜஸ் நீங்கள் வாங்கிக்கலாமா? ரைட்டா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய டிராஃபிக் ஜாம் ஆனால் வேண்டிக்கணும். ஏன் டிராஃபிக் ஜாம் ஆக என்ன, வண்டி இடிக்கும் போது கிளாஸ் உடையும், எல்லாம் கிளாஸ் நிறையா வாங்கணும்னு யோசிக்கிறோம். புது கிளாஸ் அதில். இப்போ அந்த சார்லி சாப்ளின் ஒரு ட்ராமா ஒன்று இருக்குது. அவன் என்ன பண்ணுவான், வேணுன்ட்டு அந்த கண்ணாடி விற்பான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், ஒரு பொண்ணை முன்னாடி போயிட்டு அந்த கண்ணாடி உடச்சிடுவான். அந்த பொண்ணை உடச்சி தப்பிச்சு போயிடும். அந்த ஓனர் வந்து வெளியில் வரும்போது இவன் அப்போ தான் பின்னாடி கண்ணாடி விற்கிற மாதிரி வருவான். அப்போ என்ன ஆகும், எல்லா இடத்துலையும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் இது ஜஸ்ட் ஒரு காமெடிக்காக தான் சொல்கிறேன். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாலேஜ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டேலண்ட், எல்லோரும் அந்த மாதிரி பண்ண முடியாது. ரைட்டா? ஓகே, ஃபைன். ஸோ கடைசியாக என்ன சொல்ல விரும்புறீங்க? கடைசியாக முதல்ல வந்து நம்ம எந்த மாதிரியான உணர்வுகள் கொடுக்கணுமோ அந்த மாதிரியான உணர்வுகளை தான் பிரபஞ்சம் திரும்ப கொடுக்குது. அப்படின்னா நம்ம இன்றைய சூழ்நிலையில் இப்போ நம்ம நினைக்கலாம் வந்து நான் இப்போ கான்சியஸ் மைண்டில் நல்ல நிலைமையில தான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம சூழ்நிலையை பொறுத்து நம்ம இந்த சூழ்நிலை தான் நம்ம உருவாக்கிது, எந்த மாதிரியான உணர்வுகள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது. அப்போ நமக்குள்ளே நம்ம வந்து தியானம் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்தா மட்டுமே தான் நம்ம ஒரு தெளிவான வைப்ரேஷனை பிரபஞ்சத்துக்கு கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணணும். தியானம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் யாருன்னு உணர முடியும். நீங்கள் யாருன்னு உணர்ந்தால் மட்டும்தான் உங்களுடைய கான்சியஸ் மைண்டுக்கு எந்த மாதிரியான உணர்வுகளை கொடுக்குறீங்கன்றதை அனலைஸ் பண்ணி கொடுக்க முடியும்.
ஓகே. ஸோ இந்த கோச்சிங் மூலமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? பயனுள்ளதாக இருக்குது. ஓகே. ஸோ என்ன நேயர்களே, இப்போ நீங்கள் லைவாக வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த ஈர்ப்பின் விதி கோச்சிங் லைவாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த வின்னர்ஸ் பிஸ்னஸ் அண்ட் நெட்ஒர்க்குன்னு சொல்லி WBNR லிங்க் நான் ஆட் பண்ணுறேன். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ இது வந்து நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் லிங்க் பண்ணலாம். தயவுசெய்து மெயினாக சீரியஸ் பிஸ்னஸ் பீப்புள் மட்டும்தான் உங்களுடைய பெயர், ஃபோட்டோ, ஊர், என்ன ப்ரொஃபஷன் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், இது சீரியஸ் பிஸ்னஸ் பீப்புள் மட்டும்தான். சும்மா டைம் பாஸ் பண்ணோன்னா லிங்க் பண்ணாதீங்க. அதே சமயத்தில் கண்டிப்பாக உங்களுடைய பெயர், ஃபோட்டோ, ஊர், என்ன ப்ரொஃபஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அது தனியாக என்னோட கீழே நம்பரில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அது நான் உங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணுமோ பண்ணுறேன். ரைட். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நான் தொடர்பு கொள்ளலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது மெடிடேஷன் பண்ணால் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுங்க. இந்த நாள் இனிய நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பாய்.